வெல்கம் டு பைக்கோ டிஜி. நாம இந்த வீடியோல பைத்தான் மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் எப்படி வந்து நம்ம மாடியூல்ஸ் வந்து இம்போர்ட் பண்றது, பேக்கேஜஸ் வந்து இம்போர்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வை பேக்கேஜ் அண்ட் மாடியூல் எதுக்காக வந்து இந்த பேக்கேஜ் அண்ட் மாடியூல் நமக்கு வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் ஹெல்ப் ஆர்கனைஸ் அண்ட் ரீயூஸ் கோட் எஃபிஷியன்ட்லி. ஓகேங்களா? நமக்கு வந்து நம்மளோட பைத்தான் ஃபைல்ஸ அல்லது ஃபங்ஷனாலிட்டிய வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அத வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கோட வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்ஷன வந்து நெறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மாடியூல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அல்லது பேக்கேஜ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். தே எனேபிள் கோட் மாடுலாரிட்டி மேக்கிங் இட் ஈசியர் டூ மெயின்டெயின் அண்ட் ஸ்கேல். எப்பவுமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாடுலர் பேஸ்ல நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னாவே, இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டூ மெயின்டெயின் அண்ட் ஸ்கேல். வாட் இஸ் அ மாடியூல்? எ மாடியூல் இஸ் சிம்ப்ளி எ பைத்தான் ஃபைல். ஓகேங்களா? ஒவ்வொரு பைத்தான் ஃபைலும் கால்ட் அஸ் அ மாடியூல். It contains function classes and variables which can be imported and reused in another Python programs. அதாவது another Python files. அதாவது ஒவ்வொரு ஃபைலையும் நம்ம வந்து இன்னொரு ஃபைல்ல வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம். அந்த ஃபைல்ல உள்ள கிளாஸையோ அல்லது ஃபங்ஷனையோ அல்லது நீங்க வந்து ஒரு வேரியபிளையோ எத வேணாலும் நம்ம வந்து அதில நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு ஃபைல்ல வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் த காமன் பில்டிங் மாடியூல்ஸ்? அதாவது பைத்தான நேட்டிவா சில மாடியூல்ஸ் வந்து ஆல்ரெடி பில்ட்-இன்னா இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கல் அதாவது காமனா நம்ம யூஸ் பண்ற மாடியூல்ஸ் அப்படின்னா மேத். ஓகே. இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபங்ஷனாலிட்டீஸ் எல்லாமே வந்து எதுல இருக்கும்னா, இந்த மேத் அப்படின்ற ஒரு மாடியூல்ல இருக்கும். அடுத்து ஓஎஸ் லைக் ஃபைல் ஹேண்ட்லிங்லாம் பண்ணுவோம்ல. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த டைரக்டரிலாம் நம்ம அக்சஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ஓஎஸ் மாடியூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து சிஸ் அப்படின்றது ப்ரொவைட்ஸ் அக்சஸ் டு த சிஸ்டம் ஸ்பெசிஃபிக் பாராமீட்டர்ஸ். ஓகேங்களா? அண்ட் ஃபங்ஷன். இது என்ன அப்படின்னா, அந்த பைத்தான் இன்டர்பிரட்டர். ஓகே. இந்த ரன் டைம் என்விரான்மென்ட்ல வந்து நம்ம பண்ண வேண்டிய சேஞ்சஸ் லைக் என்விரான்மென்ட் வேரியபிள் செட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சிஸ் அப்படின்ற மாடியூல் வந்து பண்ணலாம். டேட் டைம் இந்த மாடியூல் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் டேட் அண்ட் டைம் ஆப்பரேஷன்ஸ். ஸோ இதுக்காக வந்து இந்த டேட் டைம். ரேண்டம் ஜெனரேட்ஸ் ரேண்டம் நம்பர்ஸ். ரேண்டம் நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து ஜெனரேட் பண்ணணும். அப்ப அதுக்கு வந்து ரேண்டம் நம்பர்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணுவோம். அப்ப நம்ம வந்து இந்த மாடியூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஜேசன் ஹேண்டில்ஸ் ஜேசன் டேட்டா. நீங்க வந்து இப்போ வந்து ஒரு ஏபிஐ வந்து ரெக்வஸ்ட் புல் பண்றீங்க. அப்ப ஜேசன்ல டேட்டா வந்து நம்ம மாத்தணும். அல்லது நீங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்புறீங்க ஒரு ஏபிஐக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஜேசன்ல வந்து டேட்டாவை வந்து அனுப்புவோம். அதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும். ஆர்இ ப்ரொவைட்ஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து யூஸ் பண்றதுக்கெல்லாம் வந்து என்னன்னா இந்த ஆர்இ அப்படின்ற மாடியூல்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து காமனான மாடியூல்ஸ். பட் தே ஹேவ் அதர் லாட் ஆஃப் மாடியூல்ஸ் இந்த பைத்தான். நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரியான மாடியூல்ஸை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் அ பேக்கேஜ்? A package is a collection of related Python modules organized in a directories. அதாவது ஒரு டைரக்டரி ஒரு ஃபோல்டருக்குள்ள நம்ம வந்து நமக்கு தேவையான அந்த மாடியூல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதுதான் வந்து பேக்கேஜ். ஓகேங்களா? ஒரு டைரக்டரிக்குள்ள ஆடிங் மல்டிபிள் மாடியூல்ஸ். அப்ப என்ன ஆகும்? மல்டிபிள் ஃபைல்ஸ். பிகாஸ் மாடியூல்ஸ் இஸ் நத்திங் பட் அ பைத்தான் ஃபைல். ஓகேங்களா? இட் ஹெல்ப்ஸ் ஆர்கனைஸ் மாடியூல்ஸ் இன் அ ஸ்ட்ரக்சர்டு வே. அதுதான் நம்ம சொன்னோம்ல, அந்த மாடியூல்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம்? ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டைரக்டரியில வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பேக்கேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த __init.py அப்படின்ற ஒரு ஃபைல வந்து அந்த பேக்கேஜுக்குள்ள நாம வந்து கிரியேட் பண்ணோம். அது எதுக்காக அப்படின்னா, இஸ் a ஸ்பெஷல் பைத்தான் ஃபைல் யூஸ்ட் டு மார்க் எ டைரக்டரி அஸ் எ பேக்கேஜ். இப்போ நம்ம சொன்னோம் ஒரு ஃபோல்டருக்குள்ள ஓகே ஒரு டைரக்டரிக்குள்ள மல்டிபிள் ஃபைல்ஸ் அதாவது மல்டிபிள் மாடியூல்ஸ் வச்சோம்னா அது பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்போ அது பேக்கேஜ் அப்படின்னு நம்ம வந்து இது ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க அதுக்குள்ள ஒரு __init__.py அப்படின்ற ஒரு ஃபைலை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டைரக்டரி வந்து இட் இஸ் ட்ரீட்டிங் அஸ் அ பேக்கேஜ். இட் கேன் பி எம்ப்டி ஃபைல். மோஸ்ட்லி வந்து எம்ப்டி ஃபைலா தான் வச்சிருப்பாங்க. ஆர் இன்க்ளூட் இனிஷியலைசேஷன் கோட் ஃபார் த பேக்கேஜ். இல்ல நீங்க வந்து அந்த பேக்கேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணும்போது சில கோட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்க வந்து கோடும் எழுதலாம். நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். எப்படி வந்து மாடியூல வந்து இம்போர்ட் பண்றது, பேக்கேஜ்ல உள்ள ஃபங்ஷன் வந்து எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்றத நம்ம இப்போ எக்ஸாம்பிளா பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்றேன்? MNP மாடியூல் அண்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ணுவோம். ஓகே. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இதில் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா மாடியூல பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா வந்து math_functions அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தான் ஃபைலை வந்து கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ மாடியூலா வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். எவ்ரி பைத்தான் ஃபைல் இஸ் கால்ட் அஸ் அ மாடியூல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே. இங்க வந்து இப்போ ஒரு 2 ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணுவோம்? இப்போ num1 இது வந்து என்னவா இருக்கும்? இன்டிஜரா இருக்கும். அடுத்து num2 இது வந்து என்னவா இருக்கும்? அதே மாதிரி இன்டிஜரா இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து இது 2யும் ஆட் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ num1 பிளஸ் அண்ட் num2. ஸோ இது 2யும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது வந்து இப்போ ஒரு அடிஷன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் எழுதுவோம். இது வந்து இப்போ சப்னு வச்சுக்குவோம். ஸோ இங்க வந்து என்ன பண்ணுவோம்? num2 மைனஸ் num1 எழுதிக்குவோம். ஸோ அடுத்து நான் என்ன பண்றேன்? இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்றேன். கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. calculator.py சொல்லிட்டு. இந்த கால்குலேட்டர்ல தான் நாம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் அதாவது மேத் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நாம இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு பிரிண்ட் மட்டும் இப்போதைக்கு இங்க கொடுக்குறேன்.
நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இத வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நமக்கு சிம்பிளா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் குடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரம் கால்குலேட்டர். ஸோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்? இம்போர்ட் பண்ண போறோம். எப்படி இம்போர்ட் பண்றது இங்கருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ஓகேங்களா? இம்போர்ட்ன்ற ஒரு கீவேர்ட். எதிலிருந்து? எத நம்ம இம்போர்ட் பண்ண போறோம்? இந்த மேத் ஃபங்ஷன்ஸ. ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மேத் ஃபங்ஷன் டாப் டூ பாட்டம் ஓகேங்களா? இது அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து எங்கே பண்ணிரும்? இங்க இம்போர்ட் பண்ணிரும். ஓகே. ஸோ எல்லாத்தையும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணி இங்க இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஃபங்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்குமே ரெடியா வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா, இந்த மாடியூல்ல வந்து நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணிரும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். இந்த math டாட் ஃபங்ஷன்ஸ் டாட் ஆட். ஓகே. ஸோ இதில் பண்ணுவோம் 10, 20ன்னு கொடுப்போம். அதே மாதிரி அங்கே உள்ள வந்து சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து இப்போ கால் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மேத் டாட் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே. இதுதான் வந்து மாடியூல். அந்த மாடியூல் டாட் நீங்கள் டாட் பண்ணீங்கன்னாவே அதில் உள்ள அந்த ஃபங்க்ஷன் நமக்கு வந்து வந்துடும். இப்போ என்ன பண்ணுவோம்? சப்னு கொடுப்போம். இங்கே பாருங்க சப் வந்துச்சு. ஓகேங்களா? இதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நீங்க பாருங்க ஃப்ரம் கால்குலேட்டர் 30 and 10. இந்த ஆட் ஃபங்க்ஷனும் சப் ஃபங்க்ஷனும் எங்கிருந்து வருது? இந்த மேத் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு மாடியூல்ல இருந்து நாம வந்து இதை கால் பண்றோம். இப்போ இதே இது இந்த ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபைல்ல வேணும் அப்படியா? நீங்க இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு இதே மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டு நீங்க கால் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்றோம்? நம்ம கோடை வந்து ரீயூஸ் பண்றோம். இந்த மாதிரி மாடியூலா வச்சுட்டோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு ஆட் தேவையோ, எந்தெந்த ஃபங்க்ஷன் அல்லது எந்தெந்த ஃபைல்ல நமக்கு ஆட் தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மேத் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாடியூலை இம்போர்ட் பண்ணி நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்? அதை கால் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து இம்போர்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இம்போர்ட்டை வந்து நம்ம இன்னொரு வழியை வந்து இம்போர்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஆட் மட்டும் தான் வேணும். எனக்கு சப்டு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரம் பாருங்க ஃப்ரம் இந்த மாடியூல்ல இருந்து மேத் அண்டர் ஸ்கோர் ஃபங்க்ஷன் மாடியூல்ல இருந்து எதை இம்போர்ட் பண்ண சொல்ல போகிறேன்? எனக்கு வந்து ஆடை மட்டும் இம்போர்ட் பண்ணு. ஸோ உங்களுக்கு ஆட் மட்டும் தான் தேவை அப்படின்னா நீங்கள் இப்படியும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க மேத் டாட் ஃபங்க்ஷன் வந்து நம்மளால கால் பண்ண முடியாது. டாட் ஆட் அப்படின்னு கால் பண்ண முடியல. ஏன்னா நம்ம எதை மட்டும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம்? அந்த ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனை மட்டும் தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ண முடியும்? ஆட் மட்டும் கால் பண்ணுங்க. இப்போ ஒர்க் ஆகும். ஆனால் சப் வந்து ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த மேத் ஃபங்க்ஷன்ஸ் மாடியூல்ல இருந்து எதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம்? ஆட்ன்ற ஃபங்க்ஷனை மட்டும் தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்க எரர். ஃபர்ஸ்ட் என்ன வருது? ஃப்ரம் கால்குலேட்டர் 30 பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த ஆட் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. பட் இந்த சப் வந்து ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா மேத் டாட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன். நம்ம இந்த மேத் டாட் ஃபங்க்ஷன்னாவே என்னன்னே தெரியாது. ஏன்னா நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். எங்க மாடியூல்ல இருந்து இந்த ஆடை தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சப்பை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணல. இப்போ சப்பையும் நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி கமா கொடுத்து நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ சப் வந்து ஒர்க் ஆகும். இப்போ பாருங்க சப் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. நீங்க வந்து 2 லைன்ஸ்ல பண்றதுனாலும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஸோ ஃப்ரம் மேத் டாட் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஆட் ஒன்று, அடுத்து வந்து சப் ஒரு லைன். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்படி பண்ணாலும் நமக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்க ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து மாடியூலை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்றது. ஒரு மாடியூலை வந்து 2 டிஃபரெண்ட் வேல நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம். ஓகேங்களா? பட் யூஸ்வலாக எப்படி இம்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது இம்போர்ட் ஓகே அண்ட் மேத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு இம்போர்ட் பண்ணுவாங்க. லைக் லைட் வெயிட் மாடியூல்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தான் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆட்ன்ற ஃபங்க்ஷன் எங்கே கொடுத்துருக்கோம்? இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சப் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து இப்போ ஆட்ன்றதை நான் வந்து இங்கேயும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? இங்கே வந்து இப்போ டெஃப் ஆட் num1, num2. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டனில் இந்த num1ஐயும் ப்ளஸ் num2. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இந்த கால்குலேட்டர்லேயே ஆட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் நடக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? மேத் டாட் ஃபங்க்ஷன்ஸ் டாட் ஆட்னு கொடுத்துருவோம். அதே மாதிரி மேத் டாட் ஃபங்க்ஷன் டாட் சப்னு கொடுத்துருவோம். இப்போ இங்கே ஆட் கொடுக்குறோம் அப்படின்னா இது என்ன ஆகும்? இந்த ஆட் வந்து இதோட கான்ஃப்ளிக்ட் ஆகாது. ஓகேங்களா? லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்? நான் வந்து இப்போ இதை வந்து ஒரு பிரிண்ட் கொடுக்குறேன். ஓகே பிரிண்ட் ஃப்ரம் மேத் ஃபங்க்ஷன் மாடியூல் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து எங்கேருந்து இது கால் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? இங்கே வந்து ஃப்ரம் மேத் டாட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேத் டாட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதே மாதிரி மேத் டாட் ஃபங்க்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆட் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஆட் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு 10, 10ன்னே கொடுப்போம். ஓகே 20. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்? ஒரு பிரிண்ட் கொடுக்குறேன். ஐ ஆம் ஃப்ரம் கால்குலேட்டர். ஓகே லெட்ஸ் சி கிளியர் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பாருங்கள்? ஃப்ரம் கால்குலேட்டர். ஓகே இதை வந்து ரிமூவ் பண்ணிக்குவோம். இது நமக்கு கன்ஃபியூஸாக இருக்குல்ல, இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம கிளியர் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரம் மேத் ஃபங்க்ஷன்ஸ் மாடியூல். ஸோ ஃபஸ்ட் ஆட் எங்கேருந்து வருது? மேத் ஃபங்க்ஷன். ஏன்னா நம்ம மேத் ஃபங்க்ஷன் டாட் ஆட்னு கொடுத்துருக்கோம்.
இருக்கும். அடுத்து பாருங்க மைனஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி சப்ட்ராக்ட் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க ஐ ஆம் ஃப்ரம் த கால்குலேட்டர். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் நடக்காது நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா. லெட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதை வந்து நம்ம இப்போ ஹைட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ என்ன நடக்கும், நம்ம இதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஆட்னு தான் கால் பண்ண முடியும், சப்னு தான் கால் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்க, இங்கேயும் ஆடுன்னு கால் பண்ணுறோம், சப்னு கால் பண்ணுறோம். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஆடு வச்சிருக்கோம், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் அது. ஸோ சேம் நேமில் வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த சப்பையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், ஆடை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மேத் ஃபங்க்ஷனில் உள்ள ஆடு கால் ஆகும். ஏன்னா பைத்தான் எப்படி இருக்கும், டாப் டு பாட்டம் 1 by 1 லைன் பை லைனாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும், இம்போர்ட் ஆயிடுச்சு, எது ஆட் இம்போர்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஆட் எதுவாக இருக்கும், மேத் ஃபங்க்ஷனோட ஆடாக தான் இருக்கும். அடுத்து பாருங்க, ஒரு டெஃபினிஷன் இருக்கு ஆடுன்னு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இப்போ இந்த ஆடை கால் பண்ணுங்க, இது என்ன ஆகும், மேத் ஃபங்க்ஷனோட ஆடுங்க, அதை வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும். இந்த லைன் நம்பர் 9ல் வந்து பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடும் அப்படின்னா, இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷன் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு, ஸோ இங்கே கால் பண்ணும்போது நமக்கு இந்த லோக்கல் ஆடு தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். லெட்ஸ் செக். ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு, ஃப்ரம் மேத் ஃபங்க்ஷன்ஸ் மாடியூல். ரெண்டாவது என்ன நடந்திருக்கு, ஐ ஆம் ஃப்ரம் த கால்குலேட்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் பார்த்தீங்களா, இந்த ஆடு வந்து எங்கேருந்து ஒர்க் ஆகுது, அல்லது இந்த ஆடு வந்து இந்த ஆடு வந்து எங்கேருந்து ஒர்க் ஆகுதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்காக தான் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த மேத் ஃபங்க்ஷன்ஸ் டாட் அந்த ஆட், அப்போ நமக்கு வந்து கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது டீபக் பண்ணுறீங்க, இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணலாம். சரி, இப்போ இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆடை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனை கொண்டு போய் டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ஆர்டரை மாற்றுறோம். ஓகேங்களா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பைத்தான் வந்து டாப் டு பாட்டம் லைன் பை லைனாக வந்து வரும். ஸோ ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வந்து நம்மளோட லோக்கல் ஃபங்க்ஷனை வந்து ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இம்போர்ட் பண்ணிடும், ஆடை இம்போர்ட் பண்ணிடும். ஓகேங்களா, அதே மாதிரி சப்பை இம்போர்ட் பண்ணிடும். நம்ம எனிவே இந்த சப்போ வந்து இங்கே யூஸ் பண்ணல, நம்ம வேணால் ஹைட் பண்ணிக்குவோம். ஸோ ஆட் இஸ் ரெடி டு கால் ஃப்ரம் திஸ் மாடியூல். ஓகேங்களா, அப்போ ரெடியாக இருக்குது. ஆனால் அதுக்கடுத்து பாருங்கள், கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஓவர் ரைட் பண்ணிட்டோம். அப்போ இப்போ என்ன நடக்கும், இந்த ரெண்டு ஆடுமே எங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகும், இங்கேருந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதி நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணி விட்டுட்டோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஐ ஆம் ஃப்ரம் த கால்குலேட்டர், ஐ ஆம் ஃப்ரம் த கால்குலேட்டர். ஸோ உங்களுக்கு இது ஏன் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன ட்ராபேக், இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன வந்து அட்வான்டேஜ் அண்ட் ட்ராபேக் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் அதில் வந்து ஒரு 100 ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க. ஓகே, இந்த மேத் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு 100 ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்க. உங்களுக்கான தேவை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் நீங்கள் வந்து இங்கே இம்போர்ட் பண்ண போகிறீங்க, ஆடுன்ற ஃபங்க்ஷன் மட்டும் தான் இம்போர்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் என்ன நடக்கும், இந்த 100 ஃபங்க்ஷனுமே ரெடி ஆயிரும். ஓகே, எல்லாமே டிஃபைன் ஆகி ரெடி ஆயிரும். ஓகே, நீங்கள் அந்த 100 ஃபங்க்ஷனில் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி டயத்தில் இந்த மேத் ஃபங்க்ஷன் கொஞ்சம் அடிஷனலாக மெமரி எடுத்துக்கும். பட் பைத்தான் வந்து கேன் ஹேண்டில் த மெமரி அலோகேஷன்ஸ் வெரி எஃபிஷியன்ட்லி. ஓகேங்களா, அந்த கார்பேஜ் கலெக்ஷன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ஸ். ஸோ அதனால நம்ம வந்து டோன்ட் நீட் டு வரி சோ மச் ஆன் திஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க. பட் தேவைப்படும் இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரியும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து பேக்கேஜ் பண்ணுறது அப்படின்னு நாம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம், மேத் பின்னு வச்சுக்கிறேன், அதாவது மேத் பேக்கேஜ்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 மாடியூலை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, 2 மாடியூல்னா என்ன, 2 ஃபைல். ஓகே, இப்போ அடிஷன் டாட் பிஒய். ஓகே, அடுத்து வந்து சப்ட்ராக்ஷன் டாட் பிஒய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைலை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, சப்ட்ராக்ஷன் டாட் பிஒய். இப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து மேத் ஃபங்க்ஷனில் இந்த ஆடு சப்பை வந்து ஒரே ஃபைலில் நம்ம வச்சுருந்தோம்ல, இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன், பிரித்து ஒவ்வொரு ஃபைல்லையும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறேன். ஸோ ஓகேங்களா, இது ஒரு மாடல், இது ஒரு மாடலாக நமக்கு இருக்கட்டும். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்குவோம். ஓகேங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், அடிஷன்ற மாடியூலில் வந்து நம்ம இதை டிஃபைன் பண்ணிக்குவோம். அதே மாதிரி வந்து சப்ட்ராக்ஷனையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், காப்பி பண்ணி சப்பையும் வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம இந்த சப்ட்ராக்ஷன்ற மாடியூலில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து 2 மாடியூல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 மாடியூலையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், மேத் பி, அதாவது மேத் பேக்கேஜ்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து இந்த 2 மாடியூலையும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இங்கே பாருங்கள், ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, வந்து ஒரு பேக்கேஜாக அதை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து __init __.py அப்படின்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும். நான் வந்து அந்த மாதிரி ஃபைலை இப்போ கிரியேட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, ஸோ நான் இந்த பாருங்கள், இந்த மேத் பேக்கேஜுக்குள்ளே அந்த ஃபைலை வந்து நான் ஆட் பண்ணலை. பட் எப்படி நம்ம வந்து பேக்கேஜ் இல்லாமல் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் ஹைட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுவோம், ஃப்ரம் மேத் பி, இங்கேருந்து என்ன பண்ணுறோம், இம்போர்ட், எதை இம்போர்ட் பண்ண போகிறோம், இந்த அடிஷனை. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரம் மேத் பியில் இம்போர்ட் சப்ட்ராக்ஷன்.
ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நான் அடிஷன் டாட் ஆட் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து இப்போ 10, 20 கொடுப்போம் ஓகேங்களா. இதை நம்ம வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரம் மேத் ஃபங்க்ஷன் மாடியூல் இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஃப்ரம் அடிஷன் மாடியூல் ஓகேங்களா. இது வந்து அடிஷன் மாடியூல். ஓகே, அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் வந்து ஃப்ரம் சப்ட்ராக்ஷன் மாடியூல். ஸோ இங்கே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இட் இஸ் நாட் அ பேக்கேஜ். இதுவும் ஒரு கன்சிடர் அஸ் அ மாடியூல் தான். ஏன்னா நம்ம வந்து அந்த டைரக்டரியை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் பேக்கேஜாக ட்ரீட் பண்ணலை. அது ஒரு டைரக்டரியிலேருந்து ஒரு மாடியூல், அந்த மாடியூலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை பேக்கேஜாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அண்டர்ஸ்கோர் யூனிட் வந்து இங்கே கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா. இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், அண்டர்ஸ்கோர் யூனிட் டாட் பிஒய். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மேத் பீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேத் பேக்கேஜ் இது வந்து ஒரு பேக்கேஜாக வந்து ட்ரீட் ஆகிடும். எப்படி நம்ம வந்து மாடியூலை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். பட் என்ன பண்ணுறோம், மோர் தென் ஒன் மாடியூலை வந்து ஒரு பேக்கேஜுக்குள்ளே நம்ம வச்சுருக்கோம். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ சாரி, சப்ட்ராக்ஷன் டாட் சப். பாருங்கள் என்ன நடந்திருக்கு, அடிஷன் மாடியூல் ஃப்ரம் சப்ட்ராக்ஷன் மாடியூல். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், அடிஷன் சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இது ஒர்க் ஆகும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த அண்டர்ஸ்கோர் யூனிட்டை வந்து எம்டியாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கால்குலேட்டில் இந்த பேக்கேஜில் உள்ள எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து இம்போர்ட் இங்கே வந்து பண்ணோம்ல, இம்போர்ட் மேத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு அந்த மாடியூலை அப்படியே வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இந்த பேக்கேஜை நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா. இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம கால் பண்ணியிருக்கோம்ல ஓகேங்களா. இங்கே எப்படி மாடியூலை வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே வந்து மாடியூலை கால் பண்ணியிருக்கோம். எதுலேருந்து, இந்த பேக்கேஜிலேருந்து. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இம்போர்ட் மட்டும் கொடுப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் மேத் பி. ஓகே, இப்போ என்ன நடக்கும், இதை நம்மளால் கால் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா. ஸோ மேபி மேத் பி, அதுக்குள்ளே ஒரு மாடியூல் அடிஷன்ற மாடியூல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி மேத் பி டாட் சப்ட்ராக்ஷன் ஒரு மாடியூல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது ஒர்க் ஆகுமா அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. மேத் பி ஹேஸ் நோ அட்ரிபியூட் ஆஃப் அடிஷன். இது ஒரு மாடியூல்னாவே அதுக்கு தெரியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த மேத் பி பேக்கேஜில் வந்து இந்த மாடியூல் இருக்குது. ஸோ இம்போர்ட் பண்ணும்போது நீ வந்து இந்த மாடியூல் எல்லாத்தையும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணிடு. எனக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொடுக்காம நான் இந்த மாதிரி எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிடு அப்படின்னு நம்ம இப்போ சொல்லணும். ஸோ அதை நம்ம இங்கே பண்ணுறது, அதுக்கு தான் வந்து இந்த அண்டர்ஸ்கோர் யூனிட். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா மாடியூல்ஸையும் ஓகே அந்த டைரக்டரி, அதாவது அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்குல்ல, அந்த பேக்கேஜில் உள்ள எல்லா மாடியூலையும் நாம் இங்கே வந்து இனிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், லோட் பண்ணுறோம். ஃப்ரம் டாட்ன்றது சேம் டைரக்டரியிலிருந்து எதை இம்போர்ட் பண்ண போகிறோம், இம்போர்ட் அடிஷன். ஸோ அடிஷன்ற மாடியூலை இம்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃப்ரம் டாட் ஓகே இம்போர்ட் எந்த மாடியூலை, சப்ட்ராக்ஷன் அப்படின்ற மாடியூலை இம்போர்ட் பண்ணிடு. ஸோ இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த பேக்கேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த யூனிட்டில் உள்ள ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதில் என்னென்னலாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிடும். இதில் என்ன பண்ணியிருக்கோம், அடிஷனை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அடிஷனுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு இம்போர்ட் ஆகிடும். அடுத்து என்ன நடக்கும், சப்ட்ராக்ஷன், இந்த மாடியூல் வந்து இம்போர்ட் ஆகும். இப்போ இந்த மாடியூலில் என்ன இருக்குது, சப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இம்போர்ட் ஆகிடும். அப்போ இது எல்லாம் சேர்த்து எங்கே இம்போர்ட் ஆகிடும், இந்த இடத்துக்கு, அதாவது இந்த கால்குலேட்டர் டாட் பிஒய்ன்ற ஃபைலில் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அடிஷனை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது ஒரு மாடியூல், இது பாருங்கள் இப்போ ஒரு மாடியூல். வந்து என்ன, அது எதுவுமே காமிக்கலை ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், இட் ஒர்க்ஸ். கிளியர் பண்ணிக்குவோம். ஸோ பாருங்கள், ஃப்ரம் அடிஷன் மாடியூல், ஃப்ரம் சப்ட்ராக்ஷன் மாடியூல் 30. ஸோ இதோட யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னென்ன மாடியூல்லாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் வந்து அடிஷனல் ஒரு ப்ரீ ஸ்டேட்மெண்ட், அதாவது ஏதாவது ஒரு ப்ரீ கம்பைல் பண்ணுறீங்க அல்லது ப்ரீ எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். என்ன சொன்னால், ஐ ஆம் ஃப்ரம் மேத் பேக்கேஜ். ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே இம்போர்ட்னு கொடுத்த உடனே என்ன பண்ணிடுவோம், அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஏன்னா இம்போர்ட் பண்ணோன்னா என்ன பண்ணும், 1 by 1 போகல, இது ஆட் ஆகும், இது ஆட் ஆகும், அடுத்து வந்து இது வந்து கீழே என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணிடும் ஓகேங்களா. இப்போ லெட்ஸ் ட்ரை. ஸோ பாருங்கள், ஐ ஆம் ஃப்ரம் மேத் பேக்கேஜ். அடுத்து வந்து அந்த மாடியூல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேக்கேஜை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறது. மாடியூலையும் பேக்கேஜையும் நம்ம வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஒன்று வந்து அந்த செப்பரேட் என்னென்ன மாடியூல் தேவையோ அதை வந்து பேக்கேஜிலேருந்து இம்போர்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி மாடியூலில் வந்து நீங்கள் பண்ணலாம், அந்தந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன தேவையோ அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம் இந்த மாதிரி. இல்லை எனக்கு மொத்தமாக அந்த மாடியூலே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா.
ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ கோடு ரீயூஸ், இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க, அங்கே தேவையா, அப்போ அங்கேயும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பைத்தானில் வந்து மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.